தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான போராட்டத்தின் சூழ்நிலைகளை நாம் கடந்து போவதுண்டு. வேதனைகள், சஞ்சலங்கள், வியாதி, தனிமை, நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்றோம். ஒவ்வொரு நேரம் வரும்போதோ என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஜெயம் கிடைக்காதா, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் எனக்கு ஜெயம் கிடைக்காதா என்று சொல்லி நம்ம அநேக நேரம் என்ன செய்வோம், வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தினுடைய சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம இருப்பதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. ஒருவேளை நம்ம சொல்வோம், வெளி பார்வைக்கு எல்லாரையும் போல நான் என்ன செய்றேன், நல்ல மற்றவர்களோடு சந்தோஷமா இருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். ஏன்னா வெளியில பார்க்கும் போது அவங்க எப்படி இருக்காங்க, பல உறவுகளோடு கூட இருக்கும்போது இல்லை வேலைக்கு போற இடங்கள்ல அந்த கஷ்டங்கள் பிரயாசங்களை அவர்கள் மறந்து என்ன செய்வாங்க, சந்தோஷித்து பேசி வருகிறதான ஒரு சூழ்நிலை நம்ம பார்ப்போம். ஆனா அதே நேரம் அவருடைய தனிப்பட்ட ஜீவிதத்தை எடுக்கும்போது, தனிமை என்று சொல்லி வரும்போது அநேக காரியங்களை அவர்கள் சிந்தித்து என்ன செய்வார்கள், தன் மனதில் அவர்கள் குழப்பம் அடைந்து சந்தோஷத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தில் ஒரு சில சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அது எல்லா மனிதனுக்குள்ளும் இயல்பாய் இருக்கிற ஒன்றுதான். ஆனா இந்த இடத்துல வாசிக்கும் போது நான் நேற்றைய தினத்துல எதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்குள்ள வந்தோடனே ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினா, தானியேலின் காரியம் ஜெயமாய் விளங்கினது என்று சொல்லி. அப்ப எப்படி ஆண்டவர் தானியேலுக்கு ஜெயத்தை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போறோம். நமக்கு ஜெயம் வேணும், நமக்கு சந்தோஷம் வேணும், நமக்கு சமாதானம் வேண்டும். இது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னா, அதே தானியேலுடைய 1வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அதுல சொல்லப்பட்டிருக்கும், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையிலே ஜெயமாய் காரியங்கள் நடப்பதற்கு முதல் காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பார்த்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம ஓசியாவை தியானிக்கும் போது அதே காரியம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டு வரும். ஓசியா முழுவதுமாக வாசிக்கும் போது அங்க சபை இந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் இருக்கிறது, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இன்னைக்கு என்ன சபையோடு ஒப்பிட்டு வைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தீர்மானம் உறுதிப்பட்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஒரு உலகத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். 2 காரியத்தை நம்ம வைப்போமே, ஆவிக்குரிய ஜீவிதம், உலகத்துக்குரிய ஜீவிதம். இன்னைக்கு உலகத்துக்குரிய ஜீவிதம், இன்னைக்கு இந்த சபையில நிறைய விசுவாசிகள் வரல. அப்ப அவங்க எல்லாமே தீர்மானம் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எப்படி தீர்மானம் பண்ணிருப்பாங்க? இப்ப பாஸ்டர் போய் கேட்பாரு, ஏன் சபைக்கு வரலன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன செஞ்சேன், நேற்று ஃபுல்லா துணியெல்லாம் அயன் பண்ணி நான் ரெடியா தான் வச்சிருந்தேன், காலையில சபைக்கு போன ரெடியா இருந்தேன், ஆனா காலையில நான் எந்திக்கும் போது என்ன ஆகி போச்சு, ஏதோ ஒரு காரியத்தை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அப்ப இந்த 2 அனுபவம், ஒன்னு ஆவிக்குரிய அனுபவம், மாமிச சிந்தைக்குள்ள இருப்பவுடையதான காரியம் என்ன அப்படி சொன்னா, இந்த எடுக்கிற தீர்மானத்துக்குள்ளாக அவர்களுக்குள் எப்பொழுதுமே என்ன செய்ய முடியாது, உறுதிப்பட்டு இருக்கவே முடியாது. ஒருவேளை நம் யாருமே நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. தேவனுடைய பார்வையில எல்லாருமே நம்ம யாராக இருக்கிறோம், நம்ம பாவம் செய்கிறவர்கள் தான். ஆனாலுமே நாம் பாவம் செய்தாலும் ஒரு சிறு கூட்டத்தை ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அவர் யாரை தீர்மானித்து
வைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருவார். கொண்டு வந்தவர்களை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் அவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். இங்க அவர் என்ன சொல்றார் அப்படி சொன்னா, தன்னுடைய தீட்டான ஒரு அனுபவம். இப்ப தீட்டு எதுன்னு சொல்லி இங்க பாக்குறோம், போஜனம் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா போஜனத்தினால் ஒரு மனுஷன் தீட்டாக முடியுமா அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாடுல நிறைய காரியங்களை சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு என்று சொல்லி வரும்போது மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இருக்கோ, மனிதனுக்குள்ளே போகிறது தீட்டல்ல, அவனுக்குள் இருந்து வெளிப்படுவது தீட்டாய் பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்குள்ளே போகிற ஆகாரத்தினால் உண்டான தீட்டல்ல, இன்னைக்கு வெளியிலே வருகிறதான தீட்டு எதை மையப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில சில இடங்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுவோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படக்கூடாது. அப்ப கெட்ட வார்த்தை புறப்பட்டால் அது என்னது? தீட்டு. உங்கள் வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. அப்ப என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இன்னைக்கு நம்மை தீட்டாக மாற்றிக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட தீட்டு எனக்குள்ளே வரக்கூடாது என்பது என்ன செய்யப்படணும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தீர்மானம் தான் நமக்கு பிரதானம். இப்ப உலகத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அதை அப்படியே நிறைவேற்றி விடுவார்கள். ஒரு மனுஷனை பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா, ஐயா இத்தனை மணிக்கு நான் வருவேன்னு சொன்னா இன்னைக்கு என்ன செஞ்சிருவாங்க? அத்தனை மணிக்கு ஷார்ப்பா அந்த இடத்துல போய் இருப்பாங்க. ஏன்? மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக. ஆனா அதே நேரத்துல ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே நாம் வருகிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சபை ஆராதனை அது எத்தனை மணியா இருக்கிறதோ அத்தனை மணிக்கு நான் உள்ளே வருவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் எனக்காக காத்திருக்கும் பொழுது, காத்திருக்கிற ஆண்டவர் என் உதாசீனப்படுத்தி போனால் எனக்கு வருகிறதான நன்மைகள் என்ன செய்யப்படும்? நம்முடைய வாழ்க்கையிலே குறைபட்டு போவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதத்தின் குறைவு, ஏன் சமாதானத்தின் குறைவு, ஏன் அப்படின்னு சொன்னா, தெய்வத்துக்கு முன்பாக நாம் எடுக்கிற தீர்மானத்தில் என்ன கிடையாது? உறுதி இல்லாத ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அதுக்கு அடிஸ்தானம் ஒரு வசனம் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை ஒன்னு வாசிப்போமே. யோபு 22:28. ஆமா, 22. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையினுடைய இருளான அனுபவங்கள் மாற்றப்பட, வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட, வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருக்க எதிர்பார்ப்புகள் எனக்குள்ளே உருவாவதற்கு நான் எடுத்த தீர்மானத்துக்குள்ள என்ன செய்யப்பட வேண்டுமா? உறுதியாக இருந்தால் அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு நிலைவரப்படுத்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இத்தனை மணிக்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள ஆசை இருக்கும். இத்தனை நேரம் நான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கும். ஆனா அது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள் என்ன செய்யாது? நடக்கவே நடக்காது. ஆனா அது நடக்காமல் இருக்கும் வேளையிலும் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்கிற அந்த தீர்மானம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு அப்படியே செய்வார், அப்படியே வாக்கியம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் மன விருப்பம் எதுவாய் இருக்கிறதோ அதை கர்த்தர் அப்படியே செய்வார், நிறைவேற்றி தருகிற கர்த்தர்.
நான் வேதத்தை வாசிக்க ஆசைப்பட்டேன்னு சொன்னா அது என்னால முடியாது. நான் தீர்மானம் பண்ணிருக்கிறேன், அந்த தீர்மானம் எனக்குள்ளே நிறைவேறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு நிலைப்படுத்தி தருவார். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்காமா, அவருடைய பாதைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை வாசிப்பவர்களும் அதை நேசிப்பவர்களுக்கும் ஒரு நாளும் என்ன செய்யாது, இடர்கள் வருவதே கிடையாது. வேதத்தை வாசிக்கும்போது என்ன செய்யணும், அதை நேசித்து வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போதும் அதை நேசித்து வாசிக்கும் போதோ அந்த வேதம் எனக்கு எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே என் வாழ்க்கையில் என்ன செய்யப்படணும், செயல்படுத்த நான் பழகி கொள்ள வேண்டும். வேதத்தை செயல்படுத்துவது அநேகமுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறோம், அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அவ்வளவு வார்த்தைகளை கேட்கிற சொன்னா வெளியே போகும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு அனுபவத்தை பார்ப்போம். எல்லாம் செய்யறது அவங்களே செஞ்சிருவாங்க, ஆனா என்ன சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், ஜெபித்த ஆண்டவர் எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று சொல்லி எத்தனை பேர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்றதை நான் கேட்பேன், எனக்கு ஒரு நன்மை ஆண்டவர் செய்யவில்லையே. ஆண்டவர் நன்மை செய்வார், அது அவருடைய திட்டம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதின் நோக்கம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சமூகத்திலே போவதற்கு முன்பாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நான் விட்டு தேவனுக்கு பிரியமானதை செயல்படுத்துவேன் என்று சொல்கிற அந்த தீர்மானம் எனக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லாத பட்சத்துல செய்வார் என்று சொன்னால் அவர் செய்வார், செய்யாம போக மாட்டாரு. ஆனா அது என்ன செய்யப்படும் சொன்னா காலதாமதம் உருவாகி கொண்டே இருக்கும். காலம் தாமதம் உருவாகுவதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அவருடைய வசனம் யாருக்கு வெளிப்பட்டதோ அந்த வசனம் ஒரு நாளும் என்ன செய்யாது, வெறுமையாய் திரும்பி போவது கிடையாது. அந்த வசனம் யாருக்கு எதற்காக ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த வசனத்தை செயல்படுத்தி தான் அந்த வசனம் அது இங்கிருந்து மாறுமே தவிர அது செயல்படாதது வரைக்கும் அந்த வசனம் நம்ம பக்கத்திலே தான் இருக்கும். என்னைக்கு அந்த வசனத்துக்கு பாத்திரவான மாற்றப்படுகிறனோ அன்னைக்கு அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பாதைகள் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம், இந்த நாளில் எடுக்கிற தீர்மானத்துல தேவ சமூகத்துல எதை நான் செய்வேன் என்று சொல்லி நான் தீர்மானிக்கிறேனோ அந்த தீர்மானத்துக்குள்ள உரைச்சி நிற்போம். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தைகள் முகாந்திரம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, தானியேலின் காரியம் ஜெயமாய் விளைந்ததுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார்கள். தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்கிற தீர்மானத்தில் இருந்தாங்க. ஆண்டவரே, இன்னைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக தீட்டான காரியங்கள் இருக்கிறதப்பா. ஏசப்பா, அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அநேக நேரங்கள் நாங்கள் சிந்திப்பது உண்டு. அநேக நேரம் இந்த காரியம் வேண்டாம், என் தேவனுக்கு பிரியமான நான் செய்வேன், என் தேவனுக்கு பிரியமான நான் செய்வேன் என்று சொல்லி அப்பா அந்த சிந்திக்கிற வேளையில் ஆண்டவரே அவை விதைக்கப்பட்ட வேத வசனங்கள் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்றோ அது 30, 60, 100 மேனியா அவன் பலன் தருகிற ஒரு அனுபவத்தை என் ஆண்டவரை கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய அவை சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளுடைய எதிர்கால நன்மைகள் உருவாக வேண்டும், வாழ்க்கையில சமாதானம் வேண்டும்,
குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் உருவாக வேண்டும் என்று சொல்லி அப்பா வாஞ்சித்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே ஆண்டவரே அவருடைய மன விருப்பத்தை என் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அந்த காலத்தில் இருக்கிற கர்த்தரானவரே ஆச்சரியமான அமர் ஒளிப்பிடத்திலே எங்களை கொண்டு போய் நிறுத்துகிற கர்த்தரானவரே உங்களை நம்புகிற பிள்ளைகளை உங்களை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒருவரை வெட்கப்படுத்தாத தேவனானவரே அப்பா இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளானவரே எந்த இடத்தில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவன் தானியலின் காரியம் எப்படி ஜெயமாய் விளங்கினதோ என்னுடைய காரியமோ அப்படியே கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார் என்று சொல்கிற அவன் விசுவாச நிச்சயத்தை என் கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக சொல்கிறோம். பரிசுத்தாவே நடத்துங்கப்பா. பாஸ்டருடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். குடும்பமா இதை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, தாயாரை ஆசீர்வதிங்க, பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல வந்து எல்லாரையும் ஆண்டவரே ஒரு விசை கூட உடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காரியங்கள் ஜெயமாய் விடுங்க, என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.